ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நான் சொல்லப்போகும் செய்தியை முழுமையாக பொறுமையாக கேள். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ தாங்கிக் கொண்டும் சரி செய்தும் வந்து கொண்டிருக்கிறாய். அது பொருளாக இருந்தால் என்றைக்கு வேண்டுமானாலும் அதை திரும்ப பெற்றுவிடலாம். ஆனால் அதுவே ஒரு உறவாகவோ உயிராகவோ இருந்தால் ஒரு முறை இழந்துவிட்டால் அதை மீண்டும் பெற முடியாது பிள்ளையே. இந்த நிலைக்கு உன்னை தள்ளி வைத்து அதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று இப்போது அவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள். உன்னிடம் இருக்கும் உறவை தட்டி பறிக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். உன்னிடத்தில் எந்த உறவும் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். உன் வீட்டில் தன்னந்தனி மரமாக நீ நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். உன்னிடம் இருக்கும் உறவு உன்னை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று வெறியாக இருக்கிறார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் பரிவுக்கும் நீ ஏங்கி திரிய வேண்டும் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். மற்றவையெல்லாம் ஒன்றொன்றாக செய்து முடித்து விட்டார்கள். இப்போது உன்னிடத்தில் இருக்கும் உறவும் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் உன் எதிரியின் மொத்த குடும்பத்திற்கும் நீ அனாதையாக நிற்க வேண்டும் என்பதுதான். அவர்கள் வாய்விட்டு சொல்வது என்ன தெரியுமா? நடுத்தெருவில் நீ நிற்பதை நான் பார்க்க வேண்டும். அத்தனை வஞ்சத்தை மனதில் வைத்துக் கொண்டு எப்போது அது நடக்கும் என்று ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்திருக்கும் போது அதற்குண்டான வேலையை உனக்கு செய்துவிட்டுத்தான் மறு வேலை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆக மொத்தத்தில் நீ அனாதையாக வேண்டும். எதை இழந்தாலும் எதை உன்னை இழக்க வைத்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கும் பிள்ளையே, உன்னை மொத்தமாக உறவுகளை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அனாதையாக நிற்கச் செய்தால் வாழ்வை வெறுத்து விடுவாய், இந்த உலகத்தை வெறுத்து போய்விடுவாய் என்று அவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள் பிள்ளையே. ஏன் என்று கேட்க நாதி இல்லாமல் நீ ஆக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கருத்து. சண்டையோ சச்சரவோ, பிடிக்கவில்லையோ பிடித்திருக்கிறதோ, வீட்டில் உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னிடத்தில் இருக்கும் இந்த ஒரு நிம்மதியையும் இழக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டு விட்டார்கள். முதலில் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வர வேண்டும் என்றுதான் செய்தார்கள். அதையும் நீ சமாளித்து விடுகிறாய் என்று தெரிந்த பிறகுதான் மொத்தமாக உன்னிடத்தில் இருந்து பிரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்வது உனக்கு தெளிவாக புரிகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உறவை இழந்து விட்டால் மீண்டும் பெற முடியாது. இதுதான் உண்மை பிள்ளையே. அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் கேள். உன் வீட்டில் என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, உன்னுடைய துணை எதை பற்றி பேசி உன்னிடம் பிரச்சனை உண்டாக்கினாலும் சரி, அந்த இடத்தில் நீ அமைதியாக போய்விடு. அது உன் துணையாக இருக்கட்டும், உன் பிள்ளையாக இருக்கட்டும், எதையும் நிரூபிக்க வேண்டிய இடத்தில் நீ இல்லை என்பதை புரிந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் சமாதானப்படுத்து. ஏனென்றால் உன் எதிரி அங்கே எதிர்பார்த்து கொண்டிருப்பது உன் குடும்பத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காக உன் துணையிடம் நீ தோற்று போனால் பரவாயில்லை. உன் எதிரியிடமும் உன் துரோகியிடமும் உன் பகையாளியிடமும் நீ தோற்று போவதை விட உன் வீட்டிற்குள் உன் உறவுகளிடத்தில் நீ தோற்று போவதால் நீ வெற்றிதான் அடைவாயே ஒழிய தோல்வி அடைய மாட்டாய் என்பதை புரிந்து கொள். நான் சொல்வது புரிகிறதா உனக்கு? உன் உறவுகளை காப்பாற்றிக்கொள். இல்லை என்றால் மொத்தத்தையும் பிடுங்கி அனாதையாக நிற்க வைத்து விடுவார்கள். அவர்கள் நினைப்பது போலேயே வீட்டிற்குள் சண்டை போட்டு எதிர்த்து பேசி உன் வாழ்வை இழந்து விட்டால் மீண்டும் பெற முடியாது என்பதை எடுத்துச் சொல்ல வந்தேன் உன் அன்னை. ஜாக்கிரதையாக இரு. அன்பு பிள்ளையே,
இதுபோல எதிரிகளையும் பகையாளியையும் துரோகியையும் நீ இழந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை போட உன் தாய் வைத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பிராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி வைத்து பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய். உன் வாழ்வில் உன்னுடைய உறவுகளை இழக்கக்கூடாது, உன் துரோகியை நீ வெல்ல வேண்டும் என்று உன் மனதில் போராட்டங்கள் இருந்தால் உன் அன்னையிடம் உன் அன்னைக்கு மனதார காணிக்கை அனுப்பி கோரிக்கையும் வைத்துவிடு. ஓம் சக்தி. நன்றி.